ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஜாண்டி ரோட்ஸ் பேசுகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச் மேட்ச் முடிஞ்சிருக்கு. அதில் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து 11 ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணிட்டாங்க. இதில் வந்து சிஎஸ்கே தோக்கிறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேத்யூ ஷாட். அவர் மேலே தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அவர் வந்து 27 பால்ஸ் ஆடி 30+ ரன்ஸ் அடிச்சிருந்தார். அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஜெமி ஓட்டுறனால கூட ஒன்றும் முடியல. அதுவும் இல்லாமல் சிஎஸ்கே கிட்ட ஒரு பேட்டிங்கும் கரெக்டாக இல்லை. தலை டோனி வந்து கொஞ்சம் சிஎஸ்கே டீமில் வந்தால் சிஎஸ்கேவோட சிஎஸ்கே ஸ்டார்டிங் வந்து மேலே போகும். இப்போ சிஎஸ்கே வந்து 7th பொசிஷனில் இருக்குது. அதான் 6-3 மேட்ச்சில் வின் பண்ணி நாளைக்கு வந்து அது மாறலாம். ஏன்னா நாளைக்கு மும்பை இந்தியன்ஸ் மேட்ச் இல்லை, மும்பை வந்து ஜெயித்தாலும் அது மாறலாம். பொறுத்து வந்து பார்ப்போம். ஐபிஎல் ஃபைனலில் வந்து எந்த 2 டீம் வந்து ஆடுது, ப்ளே ஆஃபில் எந்த 4 டீம் போகுதுன்றது. சரி, இன்றைக்கி மேட்ச் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்கே ஜெயிக்கும் அப்படின்றது தான். நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 3 ஓவரில் 50க்கு மேலே அடிச்சிட்டாங்க. சரி, 4 10 ஓவர்லலாம் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன். ஆனால் பார்த்தா மேட்ச் வந்து ரொம்ப லாங்காக போயிட்டு 20 ஓவர் வரையும் போயிட்டு சிஎஸ்கே கடைசியில் தோற்றுட்டாங்க. பட் இது சிஎஸ்கே ஃபேன்ஸ் பார்த்தா இந்த வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள்.